நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அக்கட்சியிலிருந்து விலக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே காளியம்மாள் விலகினால் விலகிக் கொள்ளட்டும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாதகவில் சீமானின் தன்னிச்சையான செயல்பாடுகள், கட்சிக்குள் சாதி ரீதியான பாகுபாடு இருக்கிறது என்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை கூறி அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றனர். பெரியார் குறித்து அண்மையில் சீமான் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நிர்வாகிகள் நாதகவில் இருந்து வெளியேறி பல்வேறு கட்சிகளில் இணைந்தனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்ட காளியம்மாளும் கட்சியில் இருந்து விலகப் போவதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளிவந்தன. இதனை அவர் மறுக்காத நிலையில் அடுத்த மாதம் தூத்துக்குடி மணப்பாடில் நடைபெறும் உறவுகள் சங்ககம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அரசியல் தலைவர்களின் பெயர்கள் கட்சியின் பெயர் மற்றும் பொறுப்புகளுடன் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் காளியம்மாள் பெயர் மட்டும் சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அழைப்பிதழில் கட்சி பொறுப்பு இடம்பெறாதது குறித்த கேள்விக்கு எதுவாக இருந்தாலும் நானே அறிவிப்பேன் என காளியம்மாள் பதிலளித்திருக்கிறார். அதே நேரத்தில் நாதகவில் தொடர்கிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்க காளியம்மாள் மறுத்துள்ளார். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சீமான், காளியம்மாள் வேறு கட்சிக்கு செல்வதாக இருந்தால் செல்லட்டும் என தெரிவித்தார். விருப்பமில்லைனா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா, முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்குது. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. சீமான் குரலில் ஆடியோ ஒன்று அண்மையில் வெளியான நிலையில் கட்சி மீதும் சீமான் மீதும் காளியம்மாள் அதிருப்தியில் இருந்ததாகவும், எனவே கட்சியில் இருந்து வெளியேற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.